தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரத்தையும் கிரக மாற்றங்களையும் நாம் இன்னைக்கு பார்த்துடலாம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷம் உத்தராயணம் கிரீஷ்ம ருது ஆனி மாதம் 20ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 4 ஜூலை 2026. தேய்பிறை சதுர்த்தி காலையில் 10:55 வரைக்கும் இருக்குது. அதன் பின் பஞ்சமி. அவிட்டம் நட்சத்திரம் பகல் மணி 12:30 வரைக்கும் இருக்குது. அதன் பின் சதயம். சித்தயோகம் மற்றும் அமிர்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். பிரீத்தி நாம யோகம் பாலவகரணம். அகசு நாழிகை 31:31, தியாஜியம் நாழிகை 34:51. இன்றைய புண்ணிய திதி ஆனி மாதம் தேய்பிறை பஞ்சமி. நேத்திரம் 2, ஜீவன் 1. இன்றைய மிதுன லக்ன இருப்பு நாழிகை 2, வினாழிகை 8. சூரிய உதயம் காலை 5:52. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். ரிஷபராசியில் செவ்வாய், மிதுன ராசியில் சூரியன் புதன் வக்ரநிலையில், கர்க்கடக ராசியில் குரு சுக்கிரன், சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் சந்திரன் ராகு, மீன ராசியில் சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இன்றைய நாளினை பொறுத்தவரை எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருப்பாரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எடுத்துட்டோம்னா சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். நீண்ட நாட்களாக நாம் முயற்சித்து கொண்டிருந்த பல விஷயங்களிலும் இன்றைக்கி ஒரு தெளிவான முடிவுகள் நமக்கு இன்றைக்கி கிடைக்கும். முக்கியமாக வழக்குகளில் நமக்கு சாதகமான தீர்ப்பு இன்று வந்து சேரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் அணுக முடியும், செய்ய முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை இவங்க வெளியில் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் இன்றைக்கி நிச்சயமான முறையில் கை கொடுக்கும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் நமக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை, ஒரு பெரிய மாற்றத்தை இன்றைக்கி நமக்கு தருவதற்கு காத்திருக்கிறது. ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு யோகமான நல்ல நாள் இன்றைக்கி உங்களுக்கு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். பல விஷயங்களிலும் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு திரிகோணம் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள். உங்களுக்கும் உங்கள் மூத்தவர்களுக்கும் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். எல்லா காரியங்களிலுமே தெளிவான முடிவுகள் உங்களால் இன்றைக்கு எடுக்க முடியும். பொதுவாக
இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மேன்மை கீர்த்தி ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாள். சில நேரங்களில் நமக்கு தேவையில்லாத ஒரு படபடப்பு, ஒரு அவசரம், ஒரு கோபம் இதெல்லாம் நமக்கு ஏற்படலாம். கொஞ்சம் நீக்குபோக்கா நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை, ஒரு கீர்த்தி எல்லாமே உண்டாகும். அவசரப்படாதீங்க. ஒரு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுறது உங்களுக்கு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்களின் போது உடைமைகளின் மீது கொஞ்சம் கவனம் தேவை. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் உங்களோட கொஞ்சம் வயசில் பெரியவங்க கூட பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீ ஒன்று சொல்ல போய் மற்றவங்க வேறு மாதிரி அதை புரிஞ்சுக்கலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. சிம்மராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமோ, தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகும். வீடு மண்மன யோகங்கள் உண்டாகும். யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் இன்னைக்கு நிச்சயமான முறையில் உங்களுக்கு ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடங்கி கடந்த காரியங்கள், சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம். அதே வேளையில் மற்ற கிரகங்களுடைய இருப்பு எல்லாமே நமக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு. தைரியம், தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த காரியத்தையும் அணுக முடியும், செய்ய முடியும். அதே மாதிரி சின்ன சின்ன தடங்கல்கள் நமக்கு சில காரியங்களில் இருந்தது. அந்த தடங்கல்கள் எல்லாமே நிவர்த்தியாவதற்கான ஒரு நல்ல நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் மேன்மை கீர்த்தி ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மன யோகங்கள் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. துளாராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் திரிகோணத்தில் பயணம். திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக நமக்கு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். வாழ்க்கை துணை நண்பர்கள் இவங்க வழியில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விலகும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை, பெரிய முன்னேற்றத்தை இன்றைக்கி நமக்கு தர காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழில் சார்ந்து ஒரு பெரிய முன்னேற்றம் இன்றைக்கி நமக்கு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், மாற்ற பலன்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலம். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். ராசி 6 செவ்வாய் ராசியை 7ஆம் பறவையாக பார்த்துடுறார். குரு பார்த்துடுறார்.
பெரிய அனுகூலம். எல்லா மாற்றங்களும் இன்றைக்கு உறுதி. முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை எல்லாமே விலகும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள். யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் இன்றைக்கு உங்களுக்கு உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு லாப முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே குழந்தைகளால் மனதில் இருந்து வந்த இந்த இறுக்கமான சூழல் என்பது இன்றைக்கு விலகும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். வண்டி வாகனம் வாங்கிறது, வீடு மண்மனையை சம்பந்தமான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது, நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, புது தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான சுபவிரய செலவுகள் இன்றைக்கு கண்டிப்பான முறையில் ஏற்படும். பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்கினிய சம்பவங்கள் இன்று நடைபெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரனுடைய நகர்வு என்பது உங்களுக்கு சாதகமாக இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு நமக்கு தோதான ஒரு நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் என்பது ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோட ஒரு குழப்பம் இல்லாமல் தெளிவாக உங்களால் எல்லா முடிவுகளுமே இன்றைக்கு எடுக்க முடியும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் நம்ம எடுத்தோம்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே சம்பந்தம். ஒரு தைரியம், தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் அணுக முடியும். தொழில், கர்ம, ஜீவனஸ்தானம் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக நமக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம், உத்தியோகத்தில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒரு இடமாற்றம், ஒரு அதே மாதிரி தொழிலில் நல்ல ஒரு மேன்மைக்கு போகிறது, புதிய தொழில் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறது. இந்த மாதிரியான எல்லா நல்ல விஷயங்களும் இன்றைக்கி நல்லபடியாக நமக்கு நடைபெறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். அது மாதிரி புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி நிச்சயமாக கிடைக்கும். நல்ல ஒரு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், மாற்ற பலன்கள்லாம் அடுத்தடுத்த நாட்களில் நமக்கு காத்துக்கிட்டு இருக்குது. எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு பெரிய மனநிறைவை, பெரிய மன மாற்றத்தை இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் மேன்மை ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.
மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.